நீ எங்க வரமாட்டியோன்னு பயந்துட்டே மாப்பிள்ள. நானும் வர வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நான் தொணமாப்பிள்ளையா வந்தா நீ என் காலில் விழுந்ததுக்கு அப்புறம் வரலன்னா அப்ப தலைவனா இருக்கு என்னடா மரியாதை? ஏய் சாரிடா மாப்பிள்ள, நீ வரலன்னு சொன்னதும் தொண மாப்பிள்ளைக்கு வேற ஒருத்தன் ரெடி பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? யாரா அவன்? அதோ அங்க பாரு. என்ன போஸ்ட் பாண்டி பந்தி ஆரம்பிச்சாச்சு, வந்து வேலையை பார்க்க வேண்டியதானே. அப்புறம் கறியை காண எலும்பு தொட மாப்பிள்ளை சட்டையை பிடிச்சிட்டு அழுகக்கூடாது. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? அதோ அந்த பிள்ளைய உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரா இது? 5 வயசா இருக்கும்போது 2 பேரும் இருக்கலாம் பூ மாலை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்களே. அந்த ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கு நான் தானடா தொட மாப்பிள்ளை. இந்த செகண்ட் மேரேஜ் விட்டுறா. செகண்ட் மேரேஜா? நீ ஏன் தொட மாப்பிள்ளையா? டேய் அப்ப நானே இப்போ ஓகேயா? தொட மாப்பிள்ளை என்ன இருக்கு? இதெல்லாம் என்னையா? இந்த எண்ணெயெல்லாம் தவிர இவன் மண்ட மாதிரி ஆயிரும். இப்ப நான் வாங்கிட்டு வரேன் பாரு சூப்பர் எண்ணெய். என்ன வேணும்? எல்லாமே வேணும். தேங்காய் எண்ணெய் வேணுங்க. கோகனட் ஆயில். என்னடா இந்த தடவை பாரு, தலைமுடி அப்படியே ஸ்மூத்தா இருக்கும். இருக்கும்டா, இந்த நீ தாண்டா இப்ப கொடுத்து விட்டேன். சீப்பு இல்லடா, பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேன். என்னடா இது சிவப்பு கலர் சீப்பா? ஏன்னா சிவப்பு கலர் சீப்ல சீப்னா கோடு தான் நேரா வருமா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் தான் ஒழுங்கா நடக்குமாடா? சுத்த நான்சென்ஸ் தரமா பேசுறீங்க. நான் போய் சீப் வாங்கிட்டு வரேன். சிவப்பு கலர் சீப்புக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? சிவனை பார்த்து கேள் மாப்பிள்ள. ஏடா குடும்ப சிவி நினைச்சுக்கிறாதீங்க. எது இத? ஓகே தேங்க் யூ. என்ன மாப்பிள்ளை பவுடர்? மாப்பிள்ளை பவுடர் கூட எடுத்துட்டு வரியா? அவன் கொண்டு வந்திருக்கான். ஆனா அது பழைய ப்ளீச்சிங் பவுடர் மாதிரி இருக்குங்க. நீங்க போட்ட பவுடர் தான் வாசம் அங்க இருந்து இந்த பாருங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இனிமே அது வேணும் இது வேணும்னு கதவை தட்டிங்க அப்படிதான். இதுக்குள்ள மாட்டி. ஐயோ என்னங்க